இங்க நான் தான் கிங்கு. இந்த படத்தோட கதைகள் என்னன்னா, சந்தானம் கல்யாணம் பண்றதுக்காக தன் ஃப்ரெண்டு கிட்ட 25 லட்சம் கடன் வாங்குறாரு. அந்த அந்த கடனை திருப்பி கொடுக்கறதுக்காக இவரு பொண்ணு பார்த்துருக்காரு. பொண்ணு பார்க்கறதுல யார் 25 லட்சம் கொடுக்குறாங்களோ அவங்க வீட்டுல பொண்ணு எடுக்கலாம் முடிவு பண்றாரு. அது மாதிரி ஜமீன்தார் வீட்டுல ஒரு வரன் வருது. சரி ஜமீன்தார் சொல்லிட்டு அவரு கல்யாணம் பண்ணிக்கிறாரு. அப்பதான் தெரியுது ஜமீன்தாரு ஊரெல்லாம் கடன் வாங்கி வச்சுக்காரு. சரி இப்படி மாட்டிக்கிட்டமே என்று முழிச்சிட்டு இருக்கிற நேரத்துல பிரச்சனை வருது. அந்த பிரச்சனைக்கு கூட ஒரு வாய்ப்பும் வருது அவர் கடன் அடைக்க. ஸோ இதுதான் இந்த படத்தோட ஸ்டோரி. இந்த படத்துல சந்தானம் ஹீரோவா நடிச்சிருக்காரு. தம்பி ராமையா, பாலசரவணன், விவேக் பிரசன்னா, அப்புறம் புதுமுக ஒரு ஹீரோயின் நடிச்சிருக்காங்க. லுல்சபா மாறன், சேஷு மற்றும் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. எப்பவும் போல சந்தானம் காமெடி ஜானரை எடுத்திருக்காரு. அவர் ஹீரோஸும் காமெடி கலந்த மாதிரி டைலாக் பேசுறாரு. நல்லா தான் இருக்கு. ஒரு சில இடத்துல நிறைய இடத்துல காமெடி ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனா சில இடத்துல நமக்கு சிரிப்புலாம் வரல. அந்த அளவுக்கு பழைய ஜோக்கா இருக்கு எல்லாமே. தம்பி ரம்யா, பாலசரவணன், விவேக் பிரசன்னா, அப்புறம் லுல்சபா டீம் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு காமெடி வந்து கிரியேட் பண்றாங்க. அவங்க அவங்களுக்கு கொடுத்த கேரக்டரை சிறப்பாக பண்ணியிருந்தாலும் அந்த அளவுக்கு காமெடி பெருசா ஒர்க் அவுட் ஆகல. கதை இன்னும் அவ்வளவு பெரிய கதை கிடையாது. ஒரு சின்ன ஒரு கான்செப்ட் தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து செகண்ட் ஹாஃப் வரைக்கும் படத்துல காமெடி டைலாக் வந்துட்டே தான் இருக்கும். ஆனா உங்களுக்கு எங்கேயும் அந்த அளவுக்கு காமெடின்றது கிடையாது படத்துல. அடுத்த ஸ்கிரீன் பிளே, சினிமாட்டோகிராஃபி எல்லாம் சூப்பர். தீமான் மியூசிக்ஸ் அண்ட் சாங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஓகே தான். ஏன்னா அவர் போட்டுக்க பழைய படத்துடைய சாங்ஸ்லாம் இதில் ரிப்பீட் ஆகிற மாதிரி இருக்கு. டைரக்ஷன் எழுதி இயக்கியிருக்காரு. காமெடிக்காக எழுதுறதுனால படம் என்னமோ சுமார் தான். சந்தானம் ஃபேன்ஸ் இந்த படத்தை பார்ப்பாங்க. படத்துல ஓரளவுக்கு காமெடி தான் இருக்கும். மொத்தத்தில் இந்த படம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சுமார் தான்.